என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அதாவது டிப்ளமோ மேக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் Unit-1 அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி வந்து பார்க்க போகிறோம். அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியை தமிழில் வந்து எப்படி சொல்லலாம்னா ஜாமெட்ரினா வடிவியல்னு சொல்லுவாங்க, அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரினா பகுமுறை வடிவியல். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கில் சர்க்கிள் அதனுடைய டெஃபினிஷன் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். சர்க்கிள்னா என்ன, தமிழ்ல வந்து வட்டம், அது எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து பிளேன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து தளம்னு சொல்லுவாங்க. இப்போ பிளேன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒயிட் சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒயிட் சீட்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு பிளேன். புரியுதுங்களா? பிளேனுங்கிறது என்ன, இந்த ஒயிட் சீட்டு தான் உங்களுக்கு வந்து பிளேன், இதுதான் வந்து ஒரு தளம். சரிங்களா? இந்த தளத்துல நான் வந்து என்ன ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் பாருங்களா, புரியுதுங்களா? ஒரு பிளேன்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து நிலையான புள்ளி, எங்கேயுமே நகர்த்தாமல் இங்கே வச்சுக்கிறேன், நிலையான புள்ளியை வச்சுக்கிறேன். இந்த நிலையான புள்ளி இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கேல் வச்சுட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் இங்கே பாருங்கள், இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து ஸ்கேல் வச்சுட்டு இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாங்களே. இந்த 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, மூவிங் பாயிண்ட். அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து அதே 2 சென்டிமீட்டர் தூரத்தில் இன்னொரு பாயிண்ட், இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு 2 சென்டிமீட்டர் தூரத்தில், அதாவது கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி பாயிண்ட் வைக்கிறேன். இந்த வெளி இருக்கு பாத்தீங்களா, வெளியே வச்சிருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் என்ன பாயிண்ட், அது பேர் என்ன, மூவிங் பாயிண்ட். மூவிங் பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், லோக்கஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? நடுவில் வச்சிருக்கிறது பேர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், வெளியே வச்சிருக்கிறது பேர்ல மூவிங் பாயிண்ட், அதுக்கு இன்னொரு பேர் என்ன, லோக்கஸ். இப்போ இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த மூவிங் பாயிண்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா கனெக்ட் பண்ணனா நம்மளுக்கு வந்து இப்படி வந்து ஒரு சர்க்கிள் கிடைக்கும். சரிங்களா? இப்படி வந்து என்ன, ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்போ நடுவில் இருக்கிறது என்ன, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். புரியுதுங்களா? இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்னா கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா நம்ம இது என்னன்னு சொல்லலாம், சர்க்கிள்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ என்னன்னா சர்க்கிளாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் நல்லா கவனிச்சுங்க. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுறேன்னா இந்த பாயிண்ட் தான் இப்படி கொடுத்துருக்கோம். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ங்கிறது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ங்கிறது என்ன, சர்க்கிளினுடைய சென்டர்னு எடுத்துக்கிறோம். மூவிங் பாயிண்ட் அல்லது லோக்கஸ். இந்த மூவிங் பாயிண்ட்னா இந்த சர்க்கிளில் எண்ணற்ற மூவிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய மூவிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இந்த மூவிங் பாயிண்ட்ஸ்க்கு உண்டான டிஸ்டன்ஸ் எப்பயுமே என்னவா இருக்கணுமாமா, கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். என்னவா இருக்கணும், அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து என்ன, சென்டர். இது வந்து என்ன, மூவிங் பாயிண்ட்டை Pன்னு எடுத்துக்கலாம், P of x, y. ஏன் P of x, y வேணும்னா இந்த பாயிண்ட் வந்து XYனுடைய பாயிண்ட் வந்து நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து மூவிங் பாயிண்ட். அந்த சென்டருக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எப்பயுமே என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும். அதுதான் வந்து ரேடியஸ். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சென்டர்ல இருந்து இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர்னா இது 2 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கிருந்து இது எடுத்தாலும் இது ரேடியஸ் தான். இதோட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் வந்து நான் 2 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன்னா இந்த சர்க்கிளுக்கு இங்கே நம்மளுக்கு என்ன வரும், 2 சென்டிமீட்டர் தான் வரும். அதே மாதிரி இங்கே எடுத்துட்டாலும் என்னுடைய ஆன்சர் என்ன வரும், நம்மளுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் தான் வரும். அப்போ எங்கிருந்து சென்ட்ரல் இருந்து அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு நம்ம எங்கே எடுத்துட்டாலும் அந்த ரேடியஸோட வேல்யூ வந்து மாறக்கூடாது. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து என்ன, சர்க்கிள். அப்போ சர்க்கிளோட டெஃபினிஷன் பார்க்கலாங்களா. இது வந்து என்ன, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் ஒரே பிளேன்ல இருக்கணும், மூவிங் பாயிண்ட்டும் அதே பிளேன்ல இருக்கணும், பிளேன் மாறிடக்கூடாது. சரிங்களா? அப்போ பாருங்க, ஒரு தளத்தில் உள்ள, ஒரு தளம்ங்கிறது ஒயிட் சீட், இந்த ஒரு தளத்தில் உள்ள நிலைப்புள்ளியிலிருந்து, இதுதான் நிலைப்புள்ளியிலிருந்து மாறாத தூரத்தில், கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல மாறாத தூரத்தில் அதே தளத்தில் உள்ள நகரும் புள்ளியின் நியமை பாதை தான் வட்டமாகும். புரியுதுங்களா? இதுதான் வந்து என்ன, சர்க்கிள். இப்போ வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சென்டர்னு சொல்லலாம், கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லிடலாம். இப்போ சர்க்கிளுக்கு வந்து அடிஷனலாக சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சர்க்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்டு ஃபிகர்னு சொல்லலாமா. இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்டு ஃபிகர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கார்னரும் கிடையாது, அதாவது கார்னர் இருக்கான்னு பாருங்கள், எந்த கார்னர் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த எட்ஜஸும் கிடையாது. ஜாமெட்ரியில் சிம்பிளாக சர்க்கிள் வந்து என்னென்னு சொல்லலாம்னா க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லலாம். என்னென்னு சொல்லலாம், க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் கர்வ்னு சொல்லலாம். 2 டைமென்ஷனல் கர்வ்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல். அப்போ 2 டைமென்ஷனல் கர்வ்டு ஷேப்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இப்போ மெயினான விஷயம் என்னென்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் ஒரே பிளேனில் இருக்கணும், மூவிங் பாயிண்ட்டும் அதே பிளேனில் தான் இருக்கணும். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து மூவிங் பாயிண்ட்டுக்கு எந்த மூவிங் பாயிண்ட் எடுத்தாலும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம இது என்னன்னு சொல்லலாம், சர்க்கிள்னு சொல்லலாம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இந்த மூவிங் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கனெக்ட் பண்ணி வர்றதான் பார்த்தீங்கன்னா சர்க்கிள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.